ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம கேரளா சம்மந்தி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் லேசாக ஹீட் ஆனதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் கூட ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்னதாக இஞ்சி ஒரு துண்டளவு சேர்த்துக்கோங்க. சின்னதாக சேர்த்தாலே சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது எண்ணெயிலேயே பூண்டு மிளகாய் இதெல்லாம் வறுபடணும். நமக்கு பூண்டு மிளகாயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அந்த அளவில் நீங்கள் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு வறுபடணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் புளி பூண்டுலாம் இருக்குது பாருங்கள், அதை நல்லா முழுமையாக ஆறுனதும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சேர்த்தாலே சரியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அளவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தண்ணி விட்டு நம்ம அரைக்க போகிறதில்ல. அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதுவே சரியாக இருக்கும். இதில் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிடாதீங்க. அப்படி ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சாலே சரியாக இருக்கும். இதை அரைச்சிட்டு நம்ம மிளகாய் எல்லாம் வறுத்தோம் பாருங்கள், அதே கடாயிலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம எண்ணெய் விட்டு வறுத்தோம், அந்த எண்ணெய் கொஞ்சம் அதில் இருக்கும். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் சேர்த்து வறுக்கும் பொழுது லைட்டாக காரமாக இருக்கும். ஸோ அந்த காரம் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம இந்த எண்ணெயிலேயே இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கேரளா சம்மந்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடோடு வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடோடு வச்சு சாப்பிடும் பொழுது நீங்கள் இந்த சம்மந்தி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நானே சாப்பிட்டுட்டேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.